வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எங்கள் வீட்டுக்கு ஒரு எங்கள் தாத்தா வந்திருக்காரு. அதாவது எப்படி சொல்கிறது, இருங்க, எங்கள் தாத்தா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாருங்க. வயசு தாத்தாக்கு 90 வயசாச்சு, 95 வயசாச்சு. எடுத்துட்டு போய் உள்ளே வச்சுட்டாளா பாருங்க. இல்லைங்க, எங்கள் தாத்தா பை பாருங்க, எங்கள் தாத்தனோட பை பாரு. மிச்சர் வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. எங்கள் தாத்தா மிச்சர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தாரு? ஆமாம், இங்கே வர 2 பேரங்க இருக்கா. மொத்தம் 3 பேரங்க. 2 பேரங்க தான் குடும்பமாக இருக்குமா. அதனால் இந்த சின்ன பேரனுக்கு நடுப்பேரன் நான். இந்த பேரனுக்கு இந்த மிச்சர், பெரிய பேரனுக்கு இந்த மிச்சர். அடுத்து பேத்திக்கு கொள்ளு பேத்திக்கு வந்து தேன் கொண்டு வந்திருக்கிறார். ஐயோ, இது வேற தேன், கொம்பு தேன். எங்கள் தாத்தா நீங்கள் பார்க்குறக்கு ஆர்வமாக வயசு 95 எப்படி இருக்குன்னு பாருங்க. இருடி, ஆமா, இல்லைன்னா இன்னும் நிறைய வாங்கிட்டு வர்ற. கச்சாயம் அதிர்சம், அது கச்சாயம் அசுறு ஒன்று தான். எங்கள் தாத்தா இங்கே பாருங்க பாட்டா. அப்ப இல்லை, நீங்கதான். அப்ப இல்ல, மக்கள் பாக்குறாங்க. ஆமா, அது வீடியோவில் பார்த்தா அப்பங்கிட்ட பேசுகிறதாக சொல்கிறாரு. அதாவது எங்கள் தாத்தா வந்து பயங்கரமான ரசிகர். அந்த காலத்தில் விஜய், ஆமாம், ரஜினி சூப்பர் ஸ்டார். ரஜினிக்கு அதுன்னு எங்கள் தாத்தனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பறந்து உதைக்கிறதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக படிப்பு இது பண்ணுவார். அந்த காலத்தில் எங்கள் தாத்தனே உண்மையிலுமே பஸ்ஸு போங்க, திண்டுக்கலுக்கு ஒரு பஸ் இங்கே வெள்ளை கோயிலிருந்து இடையில எங்கள் அப்பா எங்கள் தாத்தனுக்கு 2 தாரம். அதில் தாரம் தான் எங்கள் தாத்தா ஒரே ஆளு தான். ஏதாவது எங்கள் தாத்தா ஒரே ஆளு தான் ஊருக்கே விதை போட்டிருக்காருன்னா பாருங்க. ஊரே உருவாக்கி வச்சுருக்காரு. எங்கள் தாத்தா ஒரே பையனாக தான் பிறந்தார். ஒரே பையனை பிறந்து அப்பா அம்மாலாம் சின்ன வயசுலேயே போயிட்டாங்க மேலே. அப்புறம் கல்யாணம் பண்ணி எங்கள் அம்மா இருந்து, அப்புறம் எங்கள் அப்பா, அத்தை, நான் பெரியத்தை, சின்னத்தை நடத்தின 3 பசங்க 2 பிள்ளைங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் ராஜ வாழ்க்கை. அதுக்கு பின்னாடி கல்யாணம் மூச்சு. ஆத்தா வயசு ஆச்சுல. அப்புறம் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. தாத்தா முடிச்சிட்ட. மைனர் குஞ்சு இல்லை எங்கள் தாத்தா. மைனர் குஞ்சு வரைக்கும் ஜம்முன்னு வருது. ஆமாங்க, ஒரு ஊர் உலகத்தையே உண்டாக்கிட்டாரு. தாத்தனுக்கு இப்போ இங்கே வந்து கட்டெல்லாம் நீட்டி மழாக படுத்துட்டாரு. இருக்க மாட்டேங்கிறாரு மக்களை. எங்கள் வீட்டில் போய்கிட்டே இருக்காரு. போகிறாரு, சின்ன பேர வீட்டுக்கு போகிறாரு, நடு பேர வீட்டுக்கு போகிறாரு, எல்லா வீட்டுக்கும் போயிட்டு தான் இருக்கிறாரு. செம்ம ஜாலி. ஆமாங்க, பேர் ரஜினி. எங்கள் தாத்தா அம்மாச்சி பேர் குஷ்பு. ஆமாம், சொல்லுவார். மின்னல் மாட்டோம், அவர் சரட்டுன்னு போவார். ஆனால் வரும்போது பேரங்களுக்கு நிறைய தீனி வாங்கிட்டு வருவார். இன்னும் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கத்தை இன்னும் மாற்றலைங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வயசு ஆகிக்கிட்டே வருதில்ல. அதனால் தாத்தா இன்னைக்கு பேரன் வீட்டுக்கு வந்து விட்டார். வருவாருங்க, மாதத்துக்கு ஒருக்க, 2 மாதத்துக்கு ஒருக்க, 3 மாதத்துக்கு வருவார். வந்துட்டு 2-3 நாளைக்கு இருந்து கிளம்பிடுவார். ஆமாம் மக்களே, அதே மாட்டம் உங்கள் தாத்தங்கள் இந்த மாட்டம் இருக்கிறாங்களா, வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்களா சொல்லுங்கள் மக்களே. பாய்.